ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மல்டி குஷின் குக்கிங் சேனல். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பாலக் டொமேட்டோ சட்னி, பாலக் தக்காளி சட்னி. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அது சேர்த்துடலாம். இது கூட நான் ஒரு கட்டு பாலக் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூட இன்னும் அதிகமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதையும் நல்லா கிண்டி விடலாம். சாதத்து கூட சப்பாத்தி கூட எல்லாமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப ஒத்து போகும். பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது போக ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் நம்ம ட்ரை மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு காரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் வேக விடலாம். இடையில பார்த்து கிண்டி விடணும். ஃப்ளேம் நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. இது வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இதை நல்லா கிண்டி விடலாம். இதை நல்லா அழுத்தி விட்டு கிண்டி விடுங்க. இப்போ அந்த தக்காளி, கீரை எல்லாமும் நல்லா கசங்கி வரும். இப்போது நம்மளுடைய பாலக் டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போது இதை சாதத்து கூடயோ சப்பாத்தி கூடயோ சைட் டிஷ்ஷாக பரிமாறிடலாம்.
நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.